ஆனால் இது என்ன ஈரல் குழம்பு? ஈரல் குழம்பு, சிக்கன் ஈரல் குழம்பு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட் vlog பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபுட் vlog பண்ணி கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ நானும் நம்ம பிரச்சனை ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம அதுக்கு போக காட்டுவோம் பிரச்சனையும். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மதுரை மீனாட்சி பன் பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். மதுரையில் இது எங்கே இருக்குன்னா தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, ஆளுக்கு ஒரு பன் பரோட்டா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கொத்து சொல்லியிருக்கோம். அப்புறம் நாட்டுக்கோழியில் ஒரு பிச்சு போட்ட சாப்ஸ் மாதிரி சொல்லியிருக்கோம். சரி வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 குழம்பையும் ஊற்றியாச்சு. இது வந்து சிக்கன் குழம்பு, இது மட்டன் குழம்பு, இது வந்து ஈரல் குழம்பு. ஈரல் குழம்பு பார்க்கறதுக்கு அப்படியே சூப் மாதிரியே இருக்கு. டேஸ்ட்டுமே கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கு. நடுவில் மட்டன் குழம்புக்கு போவோம். எல்லாத்தையும் கலந்து தான் அடிக்கிறேன் நான். அதனால ஃபுல் டேஸ்ட் பெர்ஃபெக்ஷனாக தெரிய மாட்டேது. மட்டன் குழம்பு ஓகே, ஈரல் குழம்பு அளவுக்கு இல்லை. ஈரல் குழம்பு நல்லா இருக்கு. பொதுவா எங்கேயுமே ஈரல் குழம்பு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிரேவியா தான் இருக்கும். ஆனா இங்க எப்படின்னு தெரியல, கொஞ்சம் குழம்பு மாதிரி கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆயிருக்கு போல. சிக்கன் குழம்பு கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி போட்டு சும்மா தான். அதுக்கு நீங்க ஈரல் குழம்பு நீங்க வந்தீங்கன்னா பரோட்டா வாங்கி ஈரல் குழம்பு மட்டும் போட்டு அடிங்க, சூப்பரா இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம மற்ற கடையிலாம் உங்களுக்கு பன் பரோட்டானா ஒரு மாதிரி ஆடா பிக்கிறது கஷ்டமா அந்த மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டு ஒரு பரோட்டா சாப்பிட்டு முடிச்சானு சாப்பிட்டதே தெரியல, அந்த அளவுக்கு லைட்டா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் ஆயில் ஓவர் தான். ஆனா அதே ஒரு டைலாக் இருக்கு எங்க கேங்கோட, என்னதான் சம்பாங்க தண்ணியிலே சம்பாங்க அந்த மாதிரி வச்சா. இப்ப டக்குனு ஈரல் சாப்பிட்டே எப்படி இருந்தது ஈரல் குழம்பு? ஆக்சுவலி நான் வந்து ஈரலோட வெளியேறு எங்க ஈரல் இருக்குக்கா, அதுவும் இந்த ஈரல் குழம்பு ஆசம் மிரட்டி விட்டாங்க. இதுதான் நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவேன். இப்போ வந்து நாட்டுக்கோழி பிச்சு போட்டு சாப்ஸ் மாதிரி வெங்காயம்லாம் போட்டு இது பண்ணி தந்துருக்காங்க. நல்லா இருக்கு. மஞ்சத்தூள்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா நாட்டுக்கோழியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எலும்பு நிறையா இருக்கும். அது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். நான் பிராய்லர் கோழி மாதிரி நிறைய சதைப்பத்துகள் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் குவான்டிட்டி இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கு, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இது பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி பயங்கரமாக நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. அவங்க ஆட் பண்ண மசாலாலாம் உள்ள வரைக்கும் போயிருக்கு, நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. அந்த எலும்பு இந்த இடத்துக்குலாம் இங்கே காட்டு, இந்த 2 இதுக்கு நடுவில் கூட பிளெண்ட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பன் பரோட்டா, அதோட ஈரல் குழம்பு, அதுக்கு சைடிஷ் இது வாங்கினீங்கன்னா சூப்பர். இது பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்து பரோட்டா. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே இருக்கு. ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் கொத்து பரோட்டா முட்டை போட்டு மட்டன் சுக்கா போட்டு கொத்தி தராங்க. டேஸ்ட் பார்ப்போம். மட்டன் கொஞ்சம் ட்ரையா இருக்கு. ஓகே, நார்மல் இது கொத்தி சாப்பிடலாம். மட்டன் ட்ரையா இருக்கனால அந்த இது சேரல சரியா. நம்ம அந்த முன்னாடி சாப்பிட்ட பரோட்டா இந்த சிக்கனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். நீங்க வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கணும்னா சாப்பிட்டுக்கோங்க, இல்லாட்டி எக் கொத்தே சாப்பிடுங்க. இல்லை நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டோம், மட்டன் கொத்தில் வந்து மட்டன் சுக்கா மாதிரி போடுவீங்களா எப்படி கேட்டோம். ஆமாண்ணாரு. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டன் சுக்காவை போட்டு அடிச்சுக்கலான்னு. ஆனால் கிடையாது, இங்கே காட்டுங்க, பிரியாணிக்கு போடுற பீஸ் மாதிரி இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசாக மட்டன் சுக்கா நான் பார்த்ததே இல்லை. பிரியாணிக்கு போடுற பீஸை போட்டு அடிக்கிறாங்க போல். அதனால தான் அந்த ஒரு ட்ரைனஸ் இருக்குது. மற்றபடி பரோட்டா சாஃப்டாக இருக்குது, குழம்பு நல்லா இருக்கனால கொத்து பரோட்டா நல்லா இருக்குது. மட்டன் கொத்தா வேணுமா அப்படின்னு தான் யோசிக்கணும். எக் கொத்து சாப்பிடலாம். கடைசியா நம்ம வழக்கம் போல டிஃபால்ட்டா முடிக்கிற மாதிரி தோசையோட முடிக்கலாம்னு தான் பிளானு. தோசை சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த மாவு டேஸ்ட்னால நமக்கு அந்த ஃபினிஷிங், அந்த போட்டோட குவாலிட்டி எல்லாமே தெரியணும். அதனாலதான் தோசை. சாம்பார் சட்னி கேட்டிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரட்டும். ஓகே,
மசாலா கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் முருகலாக போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆமா, அது அதிகம். நம்ம இன்னும் நல்லா இருக்கு. ஹெவியாக சாப்பிட்டு முடிக்கிறது கரெக்டாக இருக்கு. பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பன் பரோட்டா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கொத்து, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி டீ போட்ட அந்த இது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நைஸ் தோசை ஃபினிஷிங் கட்டி சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 440 ரூபா வந்துச்சு. நான் இங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, உங்களுக்கு பன் பரோட்டா, அந்த ஈரல் கிரேவி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, குழம்பு சால்னா மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அது அதுக்கப்புறம் நீங்க மட்டன் கொத்து நாங்க சொன்னோம். அதுக்கு போல நீங்க அதுக்கு நார்மல் கொத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தோசை வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்தது. நான் வந்து நைஸா எதிர்பார்த்தேன், மொறுமொறுன்னு. அது இல்ல, அது ஸ்பெஷல்னு சொன்னா வரும் போல அப்படி தெரியல எனக்கு. அது போக இங்க வந்து இலை பரோட்டாலாம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இலை பரோட்டா வச்சிருந்தாங்க, கறி தோசை. கறி தோசை, இலை பரோட்டா அதெல்லாம் இதுக்கு. அது போக சைனீஸ் ஐட்டமும் போடுறாங்க உங்களுக்கு, தந்தூரி சிக்கன், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் கூட போடுறாங்க. நாங்க வந்து எங்க 2 பேர் தான் வந்தோம்னால எங்களால இவ்வளவுதான் சாப்பிட முடியுது. நாங்க சாப்பிட்டதுல இது நல்லா இருந்துச்சு. பன் பரோட்டா உண்மையிலே சூப்பர். கடைக்கு ஏற்ற மாதிரி பன் பரோட்டா தரமா இருந்தது. கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தல்லாகுளம் தெப்பக்குளத்துல இருந்து இங்க இது என்ன ரோடு போற ரோடு, ஃப்ரெண்ட்ஸை தாண்டி தெப்பக்குளம் ட்ரெண்ட் தாண்டி இருக்கு. கரெக்டா இந்தியன் ஆயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நாங்க லொகேஷன் கிளிக் பண்றோம் உங்களுக்கு. அங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பிரைஸ் தான். 2 பேர் சாப்பிட்டோம், 440, ஆளுக்கு 220 தான் வந்தது. ஒரு மட்டன், ஒரு சிக்கன், பரோட்டா, தோசைன்னு சாப்பிட்டோம். ஓகே தான். ஸோ நாங்க வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்